ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுவைனி கிச்சனில் ரொம்பவே அசத்தலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் பரோட்டாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஷுவல் பரோட்டா, செகண்ட் ஒன் மதுரை பன் பரோட்டா, தேர்ட் ஒன் விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 1 கிலோ மைதா, 1 முட்டை, 2 டீஸ்பூன் சர்க்கரை, பால் 100 ml, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. தனியாக பால் முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால், சர்க்கரை, உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு சர்க்கரை எல்லாமே இதில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மாவில் சேர்த்துக்கலாம். நடுவில் ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை நடுவில் ஊற்றி விட்டுறலாம். விவர்ஸ், பால் முட்டை இதெல்லாம் சேர்க்குறது ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக பரோட்டா. இன்னொன்று சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா செவந்து வரும். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவோட இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க. நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், நான் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி பிசைஞ்சு விடணும். நல்லா அப்படி போட்டு அடிங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ். ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதில் இருக்கணும் மாவு. வியூவர்ஸ், பாருங்கள், நான் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மாவை பிசைஞ்சிருக்கேன். சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் இந்த மாவு அப்படியே ஊறணும். ஸோ எண்ணெய் தெளித்து நல்லா சைட்ஸ்லாம் நல்லா எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு வெட் கிளாத்து, ஈர துணி இருந்தால் போட்டு மூடி வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். வியூவர்ஸ், நல்லா ஒரு 1.5 மணி நேரம் மாவு ஊறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நல்லா நம்ம கல்லில் போட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம 1 கிலோ மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 12லேருந்து 15 பரோட்டா செய்யலாம், அது சைஸை பொறுத்து. மாவை நல்லா இப்படி உள்ளே தள்ளி பிசைஞ்சு விடுங்க. ஓகே, மாவை இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நல்லா அப்படி பிசைஞ்சு விடணும். நல்லா அப்படி உள்ளங்கை வச்சு நீட் பண்ணணும். நம்ம மாவு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. வியூவர்ஸ், பாருங்கள், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நான் மாவை நீட் பண்ணியிருக்கேன். நல்லா அப்படி தேய்ச்சி விட்ருக்கேன். இப்போது எல்லாத்தையும் இப்படி
அடியில் தள்ளி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் தேய்ச்சி மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம சிறு சிறு உருண்டைகளாக பிடிக்கலாம். ஆயில் வந்து இப்போ கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா அது மாவு சாஃப்டாக இருக்காது. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோ பிசையணும் மாவை. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து திரும்ப பார்க்கலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நான் ஒரு 1/4 ஹவர் கழித்து திரும்ப எடுத்திருக்கேன். மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுக்கலாம். இப்போது மாவு வந்து சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி எடுக்கணும். நம்ம இது நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் 2 போர்ஷனாக எடுத்துக்கிறேன். பாரு, நம்ம பெரு விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி எடுக்கணும் மாவை. இதுதான் பேடான்னு சொல்லுவாங்க. சேம் சைஸில் வரும் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா. இந்த மாதிரி மாவை நல்லா இப்படி உள்ளே தள்ளி ரவுண்ட் பிடிக்கணும். உள்ள கையில் வச்சு சுற்றி விடுங்க. ஓகே, நான் எல்லா மாவையும் பேடா பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா கையில் அப்படி தட்டி விட்டுக்கோங்க கார்னர்லாம். இப்போது சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கார்னர்லாமும் நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டேன். இப்போது இந்த ரைட் ஹேண்டை வந்து இந்த மேலே வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி விரிச்சு தூக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துடுச்சு. அப்படியே சுற்றி விட்டுலாம். அப்புறம் டேப் பண்ணணும் கொஞ்சம். ஓகே, இதை வந்து உள்ளே தள்ளி விட்டு எண்ணெய் தடவி வச்சுருங்க. பாருங்கள், ஏர் பபிள்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா மாவு நல்லா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி அடித்து பண்ண வராது. அதெல்லாம் மாஸ்டர்ஸ் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது மெத்தட் 1. மெத்தட் 2 வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நல்லா அப்படி மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. ஃபுல்லாக கார்னர்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இது இப்படி நல்லா தேய்ச்சி விட்டால் தான் நல்லா வேகும். அது மெல்லிசாக பண்ணால் தான். இப்போது கட்டையில் நல்லா தேய்ச்சிடலாம். எப்படின்னா எனக்கு இந்த கீழே இருக்கிற கல் வந்து தெரிகிற அளவுக்கு மெல்லிசாக தேய்க்கணும். நீங்கள் இப்போ இந்த கல் தெரிகிற அளவுக்கு நான் மெல்லிசாக தேய்ச்சிட்டேன். இப்போது இந்த மாதிரி கத்தியில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே எல்லாத்தையும் மெல்லமாக சேர்த்து விடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாக சுருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 டைம்ஸ் டேப் பண்ணி விடுங்க.
நார்மலாக அடிக்கும்போது கிடைக்கிற லேயர்ஸு இந்த மாதிரி பண்ணாலும் கிடைக்கும். இது வந்து செகண்ட் மெத்தட். பஸ் பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். வந்து பரோட்டா ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து இப்போ கட்டையில் வச்சு தேய்க்கக்கூடாது, கையில் தான் அழுத்தணும். அப்புறம் அந்த லேயர்ஸ்லாம் போயிடும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் தட்டி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். விவர்ஸ், இப்போ வந்து கல் காஞ்சிருச்சு. நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்மளோட பரோட்டாவை வச்சிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரோட்டா பண்ணணும், இல்லைன்னா உள்ளே இருக்க மாவுலாம் வேகாது. லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு சரி வராது, ட்ரை ஆகிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி திருப்பி போட்டு வேக வைங்க. இல்லைனா இது மைதா மாவு உள்ளே வேகாது சட்டுன்னு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு. எடுத்துடலாம் ரெண்டுத்தையுமே. சரி, இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லா அப்படியே அடித்து விடுங்க. அடித்து விட்டால் தான் உங்களுக்கு லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி லேயர்ஸ் பிரிஞ்சு வரும். ஓகே, நம்மளோட பரோட்டா ரெடி. சேம் மாவில் நம்ம நிறைய டைப் ஆஃப் பரோட்டா செய்யலாம். இது வந்து மதுரை பன் பரோட்டான்னு சொல்லுவாங்க. பன் பரோட்டாக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் கட்டை வச்சு தைக்கக்கூடாது, கையிலும் தட்டக்கூடாது. சும்மா ஒரு 4 விரலில் இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே செஞ்சு எடுக்கணும். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது. பன் பரோட்டாவுக்கு மாவை வைக்கலாம். இந்த பரோட்டா வந்து மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வியூவர்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. இப்போ திருப்பி விடலாம். பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக வருது. சூப்பராக வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செஞ்சு எடுங்க. ஏன்னா இது நம்ம உள்ளெல்லாம் நல்லா திக்காக இருக்கும் மாவு. ஸோ அது வேகணும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கணும் இதை. வியூவர்ஸ் பாருங்கள், நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன். இல்லைன்னா இது உள்ளே வேகாது. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். சர்வ் பண்ண ரெடி. ரெகுலர் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பன் பரோட்டா பண்ணோம். இப்போது விருதுநகர் பொரிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி வந்து மாவை தட்டி எடுத்துட்டு
ஃபஸ்ட்டு தவாவில் போடலாம். இது வந்து ஃபுல்லாக வேக விடக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து 2 பக்கம் லைட்டாக வேக விடணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வேக வைக்கல. இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு டைரெக்டாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்க்க வேண்டியது தான். வாங்க இப்போ இது எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து காஞ்சி ரெடியாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் நம்மளோட விருதுநகர் பொரிச்ச பரோட்டா ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ண ரெடி. நம்ம எல்லா பரோட்டாவும் செஞ்சு எடுத்துட்டோம். இது நார்மல் பரோட்டா, பன் பரோட்டா, அதுக்கப்புறம் விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. இப்போ மட்டன் சால்னா வச்சு சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து குழம்பு இப்படி தான் ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா ஊறி சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி வச்சுருக்கேன். நல்ல ஒரு காரசாரமான மட்டன் சால்னா இது. நான் வந்து இன்னொரு ரெசிபி போடுறேன் உங்களுக்கு வீடியோ. அதில் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நான் மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்திடுவோம். சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.